Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரட் கோதுமை கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். முழு கோதுமை, நம்ம முழு கோதுமையை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண கோதுமையை வந்து நம்ம இப்போ பொடிச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ண கோதுமையை இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பொடிச்சுக்கலாம். இப்படி நீங்கள் நல்லா இதை வந்து பவுடராக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நமக்கு தேவையான பொருள் என்னென்னா உப்பு, துருவின தேங்காய், துருவின கேரட், கருப்பட்டி, அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கோதுமை மாவு. இப்போ பொடிச்சு வச்சுருக்க கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாவு கூட நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொடிச்சு வச்சுருக்கிற கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றினோன்னா தண்ணி ஜாஸ்தி ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவில் வந்துட்டு இப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. குட்டி குட்டி உருண்டையாக இல்லைன்னா இப்படி பிடி கொழுக்கட்டை மாதிரி அந்த ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஒரு இட்லி குக்கரில் இட்லி பிளேட்டில் வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சதுக்கப்புறமா இட்லி குக்கரை மூடி போட்டு மூடி அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.